ஒரு துளி கூட எண்ணெயே இல்லாமல் வெறும் தண்ணியில் நம்மளால் ரொட்டி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. இது எல்லாமே நான் தண்ணியில் பண்ணினதான். நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு இன்றைக்கி செய்து காமிக்கிறேன். இது பண்ணுறதுக்கு வெறும் தண்ணி இருந்தால் மட்டும் போதும். எண்ணெய் துளி கூட வேண்டவே வேண்டாம். எண்ணெய் இல்லையே ட்ரையாக இருக்குமோலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். எத்தனை மணி நேரம் ஆனாலும். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, மைதா மாவில் பண்ணினாலும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். ஈஸ்ட்டும் உப்பும் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாலில் தான் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை, தண்ணியிலையும் பண்ணலாம். பாலில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் பால் ஊற்றி பண்ணுறேன். நீங்கள் பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணியில் பண்ணுறதா இருந்தாலும் தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற்றி பிசைஞ்சாலும் ஓகே, எப்படி பிசைஞ்சாலும் மாவு நல்லா சாஃப்டாகவே நமக்கு வரும். பாலில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் பால் ஊற்றி பண்ணுறேன். பால் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஊற்றிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம அதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது அங்கங்கே நின்றுடக்கூடாது. அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது தான் அந்த ஈஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படும். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்திருக்கேன். இது நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு. இதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவாமல் மசிச்சு எடுத்தாலும் ஓகே, துருவி எடுத்தாலும் ஓகே, மசிச்சு எடுத்தாலும் ஓகே. நமக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதில் துருவிக்கிறேன். துருவின உருளைக்கிழங்குல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வெறும் மிளகாத்தூள். இது உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு கை நிறைய கொத்தமல்லி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் அளவு இவ்வளோ தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டையாக எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம பிசைஞ்சு அப்படியே விட்டுறணும். அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்துட்டு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்து முன்னாடி நாம் எப்படி மாவு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடமும் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சு எடுத்தோமோ அதே மாதிரி இப்போவும் நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா இடமும் இந்த பேக்கிங் பவுடர் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் நார்மலாக சப்பாத்திக்கு எவ்வளோ பெரிய உருண்டை எடுப்போமோ அந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுடுங்க. வச்சுட்டு ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கும்போது தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் எண்ணெய் எல்லாம் போடாமல் சமைக்கிறோம் இல்லையா, ரொம்ப தின்னாக எடுக்கிறத விட திக்காக எடுக்கும்போது நல்லா நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். இது வந்து நல்லா பன் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் கூட ட்ரையே ஆகவே ஆகாது. இது ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மீதி வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் கொடுத்தா கூட குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொத்தமல்லி தழை தூவி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தோசை தவாவில் நீங்கள் வந்து தண்ணி நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி கொதிக்கும். நம்ம சூடானதுக்கப்புறம் தான் தோசை தவாவில் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றும்போது இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். அந்த டைமில் நீங்கள் நம்ம எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த ரொட்டியெல்லாம் இதில் சேர்த்துருங்க. இது வந்து தோசைக்கல்லையும் பண்ணலாம், இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக்லேயும் பண்ணலாம். அதில் பண்ணும்போது நமக்கு அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். இல்லைனா நம்ம எப்பவும் பண்ணுற தோசைக்கல்லே நீங்கள் போட்டு எடுக்கும்போது நமக்கு சூப்பராக கிடைக்கும். இது நம்ம தண்ணி ஊற்றி ரொட்டி அதில் வச்ச உடனே மூடி போட்டு விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் அப்படியே மூடி விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து திருப்பும்போது இந்த மாதிரி இருக்கும். நமக்கு பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா, இப்படி தான் இருக்கும். நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு ரொட்டியாக போட்டு எடுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம திருப்பி விடும்பொழுது 1 நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி இப்படி 1 நிமிஷம் அப்படி 1 நிமிஷம் போட்டாலே இது நல்லா வெந்துடும். நீங்கள் 2வது தடவை திருப்பி போடும்போது தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல் தடவை தண்ணி ஊற்றுறோம்லே அது மட்டுமே போதுமானது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. இது ஈவினிங் வரைக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இது என்னோடய பையனுக்காக நான் நைட்டு டின்னருக்கு நான் அவனுக்கு கொடுத்து விடுறேன். நான் காலையில் 9 மணிக்கு இதை பண்ணி நான் கொடுத்தேன்னா நைட்டு 8 மணி 8:30 மணிக்கு அவன் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும்னு சொல்லுவான். வந்து இந்த ரொட்டியெல்லாம் நீங்கள் தண்ணியில் தான் பண்ணணும்னு இல்லை, எண்ணெய் ஊற்றி பண்ணினா கூட ரொம்ப சூப்பராகவே வரும். இல்லைனா நீங்கள் இந்த ரொட்டியெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே அப்ளை பண்ணாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது ட்ரை ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே நெய் பட்டர் ஏதாவது தடவி கொடுத்து விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டவே வேண்டாம். சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் இது மேலே அப்ளை பண்ணி சாப்பிடணுன்னு இருந்தால் சாஸ் அப்ளை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது உள்ளே வந்து நமக்கு ஸ்டஃபிங்க்கு பொட்டேட்டோலாம் வச்சுருக்கோம் நம்ம, அதனால் மேலே சாஸ் மட்டும் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இப்படியே வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். சைட் டிஷ் இல்லாமலே குழந்தைங்க கண்டிப்பாக கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். புதுசாக யாராவது என்னோடய சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.